சீர சிறப்பு ராஜா டேய் எங்களை விட்டுட்டு போவேன் எப்படி மனசு வந்து அம்மா நாங்க 16 பேர் ஒன்னா தானே வேன்ல வந்தோம். ஐயோ உனக்கு மட்டும் எப்படிடா ஏமா வந்துருப்பா யார் ராஜா ஓயா சீமானே சீமானே ஓயப்பா ஓயா ராஜா நீ பஸ்ல சேர்த்துருந்தா கூட உட்கார மாட்டியாடா எப்பா நீ பஸ்ல சேர்த்துருந்தா கூட உட்கார மாட்டியாப்பா நீ நின்னுக்கிட தானப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாக்கி வேட அத பார்த்து நாங்க சிரிச்சு அனுப்புமாப்பா ராஜா அந்த காலம் எப்படா வரும் எப்பா எப்பா என்ன சொல்லுங்க ஐயா கால் கையில கட்டா நீ மயிலப்பா எங்கடா வச்சுக்கிற எப்பா யா ராஜா யா சீமா உனக்கு எப்படிடா ஏமா வந்தா மூக்க சிந்தி கீழே தான் போடுவாங்க. மூக்க சிந்தி அப்படி நக்கி நடக்குதுடா. ஐயோ மூக்க சிந்தி கீழே தான் போடணும். ஓயா செல்லமே ஓயா சேட்டே என் நோட்டே ஓயம்மா இது நம்ம மூக்கு நம்ம சளி ராஜா இது நம்ம இதை கீழே செஞ்சு போட்டா கொரோனா வரும் இல்லன்னா காக்கா தூக்கி போடும் என் ராஜா வடப்பாதி நாடகம் வடப்பாதி நம்ம ஐயா நாடகம் ஒண்ணு முன்னாடி வந்தியாடா என் சீமா நாங்க எல்லாம் வண்டியில ஊர் உள்ள வந்து சேர்ந்தோம் உசாரா அங்கேயே இறங்கி நிற்கிறோம் அம்மா இங்க பாலை எடுத்து வச்சுக்கிறாங்க வழி எல்லாரும் தத்து வச்சுக்கிறோம்மா நாங்க இவன் இறங்கணும் ஒன்று என்ன கேட்கறான் வழி எப்படி போகணும்னு கேட்கல யாரு வீட்டு சோறு போடுறாங்கன்னு கேட்டான்னு கேட்டியாடா கேட்டியாடா ஓயப்பா ஓயா ராஜா ஓயா முறுக்கு வைக்க சொல்றான் பாருப்பா கடவுளே என்ன ஹோட்டல் பாரு எஸ்எஸ்கே ஹோட்டல தான் சாப்பாடுன்னாங்க ஏம்மா இங்க இருந்து எப்படி ஓடனான்னு தெரியல ஏம்மா வேனை திருப்பாங்காட்டி அவன் எப்படி தான் ஓடனானோ 4 கால பாசல்ல போனானோ ராஜா சோறு நான் ஊட்ட தங்க சோறு நான் ஊட்ட தங்க மாட்டேன் ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டேன் வாங்கி போற துட்டெல்லாம் எங்கப்பா வைக்கிற அத்துக்க சாட்டில கொடுக்குற ஹோட்டல்ல அழகான சாப்பாடு எல்லாரையும் உட்கார வச்சு தலவாழை இலை போட்டாங்களா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துச்சாடா எப்பா
அம்மா இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல அம்மா. இவன் இலை சின்ன இலையா போட்டுக்கிறான். திரும்பி பார்க்க காட்டி அந்த இலையில கையை விட்டு கீழ்த்துக்கிறான் அம்மா. உனக்கு வாழை இலை சோறுடா. அப்பா அண்ணன் குத்தில சாப்பாடு வாரி வாரி வைக்கிறாங்களே, உன் அங்கத்துக்கு பத்தலையாப்பா, உன் அங்கத்துக்கு பத்தலையாப்பா. நீ பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கினியாடா. கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான். சாம்பார் பக்கத்திய பார்த்த உடனே மூச்சு தொங்கல் விட்ட பையன் கோழிக்கறி இல்லையான்னு கேக்குறான் பழகுது. ஒரு ஊரா கோழிக்கறி சாப்பிட்றானே, அவனுக்கு சூத்த கலப்புலையோ மட்டன் குழம்பு, ஐயோ மட்டன் குழம்பு, குழம்பு, மீன் குழம்பு, கடவுள நல்லா 5 ஆம்புலன்ஸ் எடுத்தாந்து வச்சாங்கம்மா. இவன் இலையில எடுத்து நல்லா காராமணி கோதரா மாதிரி கோதனானே. ஐயோ இவன் சாவறதுக்கு தான் கோதனானோ. எப்பா நீ ஆப்பாயெல்லாம் சாப்பிட்டியாப்பா? இந்த அல்ப ஆயுசில் போட்டுக்காப்பா. இந்த அல்ப ஆயுசில் நல்லா நேரம் உக்காடுற. ராஜா இதெல்லாம் கூட கொடுமை இல்லடா. நீ 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டியாப்பா? 4வது சாப்பாட்டுக்கு அப்ப 3வது சாப்பாடு என்ன போகுது? அந்த மட்டன் சரிவாவே கொடுக்குறான். எடுத்தாந்த பக்கத்தியா எடுத்தாந்த. அப்பா நீ ரசம் கேட்டியாடா? பாய தரண்டா. ஐயோ அழகா சாப்பாடு போட்டாங்களே, ரசத்தை ஊத்துறாங்க. ஒரு வாரி வச்சா அம்மா ரசத்துல உப்பு இல்லை. உப்பு எடுத்தாரு நான் சந்தோஷம் குடு குடுன்னு உள்ள ஒன்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முன உக்காந்துருந்தா என்ன இவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். இவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல போட்டு இந்த பாவினா வந்த புதுசுல இந்த பாவினா வந்த புதுசுல அவனுக்கு நானும் இந்த பாவி அந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. நான் சாப்பிட்டு வீட்டு வாசல் முன்னாடி படுத்திருந்தேனே. இந்த பாவி நான் சும்மா இருக்க கூடாதா? வயிற்ற கலக்குச்சேன்னு இடம் தேடினேன் அம்மா. எனக்கு இடம் கிடைக்கல. இடம் கிடைக்காது. இந்த பாவி நான் என்ன பண்ண நான் வாசலிலே பேணும் போட்டேன். ஐயோ அம்மா வயிறு கலக்கச்சு இடம் தெரியாத வாசல்ல பேணுட்டேன் ராஜா. பக்கத்துல படுத்திருந்த அந்த பாடுகோள் தொம்பா இருக்க கூடாதா? ஐயோ அத துவர பருப்பு ராஜா. அத துவர பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா. ஓயப்பா இந்த பாவினா ஆத்த குறுக்க கட்டி எப்ப நான் அவர நாத்திட்டு ராஜா நீ
ஆபரேஷன் பண்ண நான் ராஜா கொண்டாட்டி கற்பகம் அலைஞ்சு வீட்டுக்கு போன ஆச்சாரங்கள தப்பா யார் ராஜா இந்த முகத்தை இதுக்கப்புறம் யார் கடைசியில் உனக்கு நாங்க தான்ப்பா தரம் போட்டு போட்டிய ஐயா முகத்தை எல்லாரும் பார்க்கணும் தூக்கி காட்டுறா இந்த பக்கம் தெரியா பாரு உனக்கு நல்லா கரண்ட்ல மாட்ட பண்ணி போல தெரியாப்பா ஐயா பாத்துக்கிறியா ஐயா கன்னிமா சாமி கும்பிடுறவங்களா தெரியாதா ரொம்ப பூ மேல சிவாஜி கணேசன் கட்டாண்ட அவனாண்டா 500 ரூபாய்க்கு நடிச்சாங்கன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கலாம் ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்ய என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா என்று என் தந்தை வைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சர். என் நாட்டை ஏற்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டினேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சர். ஆமா, என் தந்தை என் நேர்மம் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பால் தான் அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, பாலில் கொடிய பாலில் விஷமா? யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது தங்கச்சி. எத்தங்கதற்காக பால் விஷங்களுக்கு வென்ற என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அன்று ஒரு நாள் நாம் அனைவரும் சுந்தர் ஒருவன் கிணத்தை தூக்கி போட்டு நீதி கட்டாங்க. உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கு என்ன நீங்கள் அப்படி தவறான பார்வையில் பார்க்க வேண்டும். நான் ஒரு தவறு செய்யவில்லை என்ன நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை. நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என்ன நான் தவறு செய்யவில்லை என்ன அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வைத்து உன் தந்தையை கொன்றுவிட்டார். அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள் என்ன
அவர் எதையோ வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறார் அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் விட்டு கலந்து தந்தையை கொள்ள வேண்டும்? சத்தியமாக இப்படிப்பட்ட தவறு என் வார்த்தை நம்புகள் அண்ணா. நான் தவறு அனைத்து போதும் நிலத்தில் அனுபவித்ததாகி என்று எல்லாம் இதற்காக நீ பார்க்க வந்தாய். உன் மீது எனக்கு சத்தியம் வந்து விட்டது. நீதான் தந்தையை கொண்டிருக்கிறாய். நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அடுத்து என்ன செய்வாய்? அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் பாகத்தால் தந்தையை கொண்டு விட்டாங்கி நீ யாயினுடைய தங்கை ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை அன்பு தங்கை என்று உன் மீது நான் அதிகமாக பாசப்படுகிறேன். ஆனால் பாசத்துக்கு எதிராக காமம் உன் கண்ணை மறைத்து விட்டதை தந்தையை கொண்டு விட்டாயே. இல்லை என்ன என் வார்த்தை வார்த்தை நான் கேட்க வேண்டுமா? ஒருபோதும் நம்பவே மாட்டேன். இனிமேல் நீ எனக்கு தங்கையே கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. தாயின் தாலியை பறித்து விட்டாயே அம்மா.
இந்த படுபாவி உங்கள் தாலியை பறித்து விட்டார் அம்மா. பாலில் விஷம் கலந்த தந்தையை கொண்டு விட்டார். ஒரு நேரத்தில் ஏழ்மை குடியில் பிறந்த சொந்த நம் நாட்டுக்கு நீதி கேட்க வந்தார். அவனை காதலித்து விட்டார். இந்த தந்தை தவறான நீதி வழங்கி விட்டார் என்று தந்தைக்கு பாலிலை விஷம் கலந்த தந்தையை கொண்டு விட்டார் அம்மா. இனிமேல் இவரின் தங்கையை கிடையாது தண்டனை கொடுக்க பார்த்துட்டு முந்தி தவமிருந்து 300 நாள் பெற்றெடுத்தார்களே என் தாயின் முகத்தை நான் பார்த்தது கிடையாதம்மா. எனக்கு நினைவிட்டிருந்தால் முதலாக நீங்கள் என்னை பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட எங்கள் பெற்றெடுத்த தாய் போன்று பால் விஷம் கலந்து தந்தை நான் கொண்டிருப்பேனா? இப்பேற்பட்ட தவறை நான் செய்திருப்பேனா? சத்தியமாக நான் செய்யவில்லை அம்மா. என்னை பார்த்து நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் அம்மா. அண்ணன் கூறுவது உண்மையா? யாரை சுந்தரம் மீது உனக்கு காதலா? இல்லம்மா. என்னம்மா அண்ணன் சொல்வது உண்மையா? கிடையாது. இல்ல நீ சொல்வது உண்மையா? இல்லம்மா. அது வரட்டும். தந்தை எப்படி இருந்தாரு? அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பால் விஷம் யார் கொடுத்தது? எப்படி பால் தெரியாது தாயி. அண்ணனுக்கு தானே கொடுக்க சொன்னேன். எதற்காக தந்தைக்கு கொடுத்தேன்? எப்படி இருந்தாரு? என்னடி தந்தை இருந்தது காரணம் நான் தெரியாது கொடுத்தார் நம்பி விடுவேனா? ஏண்டி உன்னை வளர்த்த கையை படைக்கிற கழுவை அடி சண்டாரி அடி நாத்தக்காரி அடி வாத்தக்காரி அடி நாத்தக்காரி அடி என் தாலியை பூவை பறிச்சுட்டேன், என் பொட்டை பறிச்சுட்டேன், என் தாலியை அறுத்துட்டேன். இருபது கொண்டு அம்மானு சொல்லாதே. அம்மானு சொல்றதுக்கு அதையே எடுத்துவேன். ஏண்டி நான் என்னடி பாவத்தை செய்வேன்? நான் பெற்றெடுத்த மகளால் எடுத்து விடு வளர்த்து வந்தேன். வளர்த்து வந்ததுக்கு இதுவா கைமாறு செய்ய வேண்டும். நான் என்னடி பாவத்தை செய்வேன்? உன் தட்டிருக்கின்றாரே அவர் என்ன தாலி கட்டி நறுமணிக்கு கொண்டு வருவதால் அவருக்கு 60 வயது, எனக்கோ 40 வயது. இந்த 40 வயதை கொண்டு வந்தாள். நீ யார்? சின்ன சிறிய குழந்தையாக இருக்க வேண்டிய உங்களை வளர்க்க வேண்டும் என்று மன்னருக்கு என்ன வயசுமா? எனக்கு 60 அவருக்கு 60 வயது. மன்னருக்கு 60 வயசு, உனக்கு 40 வயசு. 40 வயசு வரைக்குமா கலம்பே இருக்காந்தா? எவனும் ஓட்டி மழவுன்னா ஒரு வேலைக்காரன் என்னை ஏளனமா பேசுவதற்கு காலம் நீதானே. எல்லாம் காலம் நீதான். அது உன்னுடைய சொல்லாதே. உன்னை வளர்த்த கஞ்ச குளத்திலே கழுவம் அது கண்டாரி அது ராஜக்காரி அது ராஜக்காரி குமார கரியத்தா நன்றி சொல்ல போதாதம்மா. தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஏழு
தாய் மனசு தந்தோ நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஈரு ஜென்மம் இது மாறாத பந்தம் தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஈரு ஜென்மம் இது மாறாத பந்தம் தாய் மனசு தங்கம் வெள்ளை கருப்பு சுண்ணாம்பு சொல்லிக்கிறேன் என் தாலி அர்த்தம் இல்லாம என்னை எப்படியெல்லாம் பாசமாக பார்த்து கொண்டீர்கள் எதற்காக தாயை எப்படி மனமாறி என்னை பார்த்து தாய் மகனா என்னன்னு உனக்கு தெரியாது அன்றில் இருந்து இந்த நாள் வரையும் நான் பெற்றெடுத்த மகனா நினைத்து உன்னை வளர்த்தேன் கைமாறு நீதானா ஏண்டி தாய் முகத்தை நீ பார்த்திருப்பியா வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை உண்டு தொட்டிலே தாராட்டி கந்தத்தரைக்கு சென்றுவா மகனே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாய் உன்னை பெற்றெடுத்த தாய் கூட இப்படிலாம் வளர்த்திருக்க மாட்டான் ஒரு அடி அடிக்க ஒரு சொல்லல ஒரு வேலை வாங்காம எப்படிதான் நினைத்து உன்னை வளர்த்து வந்தேன் அநியாயமா என் தாலி பற்றி என் தாலி பற்றி என் பூவை பற்றி ஏங்க பையா எங்கேயோ போயிட்டாரு பார்த்தா யார் வீட்டுல என்ன நடக்குது என்ன செய்யறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் ஊர்ல சொல்றது வழக்கம் ஏண்டா இந்த அறுவடைக்கு என் நாட்டு வண்ணல் என் கணவரை கொண்டு வரும்போது அவருக்கு 60 வயது எனக்கு 40 வயது 40 வயசு வரைக்கும் நான் கரம்பேறிங்க அண்ணா ஊர்ல எந்த மாப்பிள்ளை என்ன ஓட்டி போல யார் சொல்றது நான் அப்படி சொல்லல 40 ஏக்கரா கரும்பா கிடக்குது அத ஓட்டி மல்லா கொட்டை போடலாம் மல்லா கொட்டை போறதுக்கு இது 40 ஏக்கரா ஓட்ட முடியாது 40 ஏக்கரா முடிப்பா எட்டு போறேன் ஏட்டா 40 ஏக்கர் கரும்பா கிடக்குது இந்த 40 ஏக்கர் ஓட்டுறதுக்கு டிராக்டர் கொண்டாந்து நீ ஓட்டி மல்லாட்ட தாலி அறுத்துட்டாளா அழாத காயில நான் தாலி கட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் செய்யலாமா ஜனமாக்குது காயில வேலைல போ சொல்ல ஜன்னல சாத்திட்டு நம்ம ரெண்டு பேரும் செய்யலாமா பாவி முண்டை குடியாரி வெளியே எடுத்துக்கணும் அப்ப நான் சாவடிப்பேன் வெளிநாட்டுல படிக்க வச்சாங்க முடியா தாலி அறுக்கிற படிப்பா எவனா இது மாதிரி அப்பன சாவடிப்பாங்களா வெளியே எடுத்துக்க தெரியுதால
நானாடா இந்த தவறை செய்திருக்கிறேன். சிறிய வயதில் இருந்து பார்த்துட்டு வருகிறேன். நான் ஒரு தவறு செய்யாமல் சத்தியமாக எப்படி பால் விட்டு வந்தது, என்னுடைய தந்தை எப்படி இருந்தார் என்று கூட எனக்கு தெரியாதுடா. தாய்தான் நம்பாமல் இப்படியெல்லாம் பேசுகிறார். நீ கூட என்ன நம்புகிறா? தவறு செய்கிறடா இது வார்த்தை நம்புடா. நான் எப்படிமா நம்புறது? நான் தான் நாய் நக்கனை அழியாச்ச. நான் எப்படி நம்புவேனா? நான் தான் நாய் நக்கனை அழியாச்ச. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்து பாத்துக்கிறியா? போடி அண்ணல போடி. அம்மா சாவ சொல்ல நீங்க பால் குடிக்கிற குழந்தைங்க நீங்க உன்னை இது வரைக்கும் மாற்றா தாய் போல பார்த்திருப்பாள். இல்ல சின்ன குழந்தையா இருக்க சொல்ல உங்க அம்மா காலை கலப்பிக்கிட்டு போட்டாங்க. உங்க அம்மா உங்க அப்பா 2ஆம் தரமா ஓட்டியாங்க. நானு பசுமாடு ஆடு ஓட்டி அந்த கதவுல கந்துக்கினேன். கம்பெனி 8 லட்சம் வாங்கிக்கிறாங்களோ அந்த கறந்துக்கு நான் கறந்து ஊற்றிக்கினேன். சப்ப மாடா பால் 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 வந்து பால் கறப்பா பால் கறப்ப கறந்து பாம்பு ஊற்றி பால் குடிக்கிற குழந்தைங்க உங்களை வளர்ப்பதற்காக உங்க அப்பா 2ஆம் தரமா தாடி கட்டியாங்க. ஆமா இது வரையில மாற்றான் தாய் போல நடந்திருக்கும். ஒரு நாளா நடந்திருப்பேன். அம்மா செத்த பிறகு பாலு பாலுன்னு அழுது கருத்துக்கடி பாவிங்க. பாலு பாலுன்னு அழுது கருத்தீங்க. பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பாச்சு உங்களை காப்பாற்று. அவன் திரிக்கிறாங்க இலக்காரமா பேசலடா. ஆமாண்டா ஆமா ஆமாண்டா ஆமா. அவனுக்கு குழந்தை என்ன ஆத்தா என்னன்னு தெரியாது. குழந்தை இருந்தவன் பால் ஞாபகம் வந்துருச்சு. பால் குடிக்க ருசானது. பால் ஞாபகம் வந்து என்ன பண்ணுறா பால் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ள பாலே வந்தாலும் நான் பாலை கொடுத்து யாரு செய்வா? நீ கட்டுறது தான் முந்தானது கூட என் கடை தூக்கி காட்டினாங்க. நீயாவது பரவாயில்ல சீக்கிரமா பால் மறந்துட்டேன். ஒன்னங்கரான மிதுன குமார் மதன் குமார் மதன் அத மிதுன குமார் இளவரசன் மதன் குமார் ஒன்ன 3ஆவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சு 3ஆவது வயசு இங்கதான் குடிக்கிறான்ட்டு போய் ஸ்கூல்ல விட்டா அங்க ஆயாம்மா பாலை குடிக்கிற அம்பளுக்கு ஐயோ காது கொடுத்து கேட்க முள்ள திறன்னு போறது. போறவங்களாம் ஒண்ணு சொல்றாங்க. போவாத கோயிலு கிடையாது. சபரிமலைக்கு கூட சபரிமலைடா ஐயப்பன் கோயில் கூட மாலை போட்டேன். அப்ப கூட பால் மறக்கல. ஆமா பாதி ரேத்து எரிமேலையோட திரும்பி வந்துச்சு. பால் ஞாபகம் எடுத்துக்கணும். அப்புறம் நான் என்ன பண்ணேன் வேப்பல உருவேந்து அம்மில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாவுக்கு சுத்தி தடி விட்டேன். இவன் உச்சுக்குள்ள போயிட்டு வந்தா பாரு அவுத்து போட்டாம்மா பாச்சாம்மா வந்து வாய வச்சான். இப்போ கசப்பு பால் குடிக்க ஓடி வந்தா ஒரு காவல்கார பையன் நீ வந்து என் மாத தடகுற வரைக்கும் நான் காட்டு நான் காட்டுனேன். நீ குடிக்கிறா இல்ல நான் குடிப்பேன். எப்ப இருக்கக்கூடாது. அதனால இவன் நாட்டு இருக்கவே கூடாது. எப்படி முடிக்கிறா பாரு. உண்டா கோழி கட்டு வச்சுக்கிட்டு ஒட்டி தெரியாத மாதிரி அப்பா நினைக்கிறாரா எப்படிக்கிறா பாரு. எப்படி அந்த அரங்காட்டை கொண்டு போய் விடு. காக்கு இப்படி மாத்தாந்தாய் கொடுமை பண்ணானு எவனாவது என் அக்கா பேசுறீங்க. நாளைக்கு எவனாவது என் கதையை ஊர்ல பேசுறீங்க. எங்க அம்மா யாரு தெரிச்சு தேவடியாகும்
தேவதடா தேவதை தேவதை. ஆமா இங்க யாரும் கதையை பேச என்ன மாட்டாங்க. பேசுறீங்க எல்லாம் பனியில பல்ல கடிச்சுன்னு படுத்துங்கிறாங்க. காயில ஏறி வேலை தான் கதையை பேசுவாங்க. ஏறி வேலையா என்னடா பேசுவாங்க 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு தரைய அவுத்து விட்டுக்குன்னு கும்பலா பேர் பாத்துக்கணும் உட்காந்து பேசுவாங்க. ஐயோ கடவுளே அம்மா ஐயோ இந்த மூக்கா ஸ்டாலின் போனதுன்னு அதுக்கு கூத்து வச்சாங்கடி. ஐயோ மகாராணி மாதிரி ஒருத்தவ வந்தாட்டி 4 மணிக்கெல்லாம் தேவடி ஆட்டமா சொல்லி கொடுத்துட்டாடா பாரு. நாளைக்கு ஏறி வேலையிலயோ தண்ணி பிடிக்கிற இடத்துலயோ இல்ல பால் கறக்குற இடத்தையோ நல்லா கறக்குறாங்க. பால் கறக்குற இடத்து எங்க அடி எடுத்து பேசுறது கேள்விப்பட்டேன். அங்க இருந்து வருவேன் பாப்பேன்.